ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன நம்ம ஒன் டே விலாக்ஸ் பார்க்க போகிறோன்னா என்னுடைய சண்டே விலாக்ஸு தான். சண்டேனாவே ஒரு நான்வெஜ் இல்லாமல் போகாதுங்க. அதுக்காக சரி எப்போ பார்த்தாலும் மட்டன் சிக்கன் எடுக்கிறோமேன்ட்டு இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பிட்டோம். நானும் மாமாவும் ஒரு 10 o'clock மாதிரி தான் போனோம். சரி இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்ட்டு வெரைட்டியான ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நண்டும் கடம்பாவும் வாங்கினோம். அதான் பேரம் பேசி வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சிங்க அந்த பாட்டிம்மா கிட்ட. சரி அப்படி தான் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டே ஒரு ரவுண்டு அடிக்கலான்னு சுற்றி வளைச்சி பார்க்குறேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக போச்சு. சரி இந்த மாமா கூட வெளியில் போகலனாலும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வாங்குகிற சாக்குலையாவது வெளில ஊரை சுற்றலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு ஃபைனலாக என்னடா பண்ணுறது, நடுவில் வெனஸ்டே ஒன்று வருமே, வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாவது அடிஷ்னலாக மீனை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் கடைசியில் குழம்புக்கு மீன் வாங்கவே இல்லைங்க. சண்டே குக் பண்ண மட்டும்தான் மீனை வாங்கினோம். சரி வாங்கிட்டு விட்டா நம்மளை விடமாட்டான்னு சொல்லிட்டு மாமா பார்த்ததெல்லாம் போதும் கிளம்பி வா போகலான்னு சொல்லிட்டு என்னை வேடிக்கை கூட பார்க்க விடலாங்க. ஆசையாக இருந்தது இந்த சங்கரா மீனெல்லாம் பார்க்கும்போது. சரி நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கையில் கேரி பேக் எடுத்துகிட்டு எந்த கோலத்தில் இருக்கிறேன் பார்த்தீங்களா. சரி மாமா வண்டி போகலான்னு சொல்லிவிட்டு மாமா பைக் எடுக்க நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். சரி அவுட் சைடு வெளில மெயின் ரோடுக்கு வரலான்னு வந்தால் பார்த்தா நம்ம ஊர் பஸ்ஸு ஆப்போசிட்டில். ஐயோ மாமா தயவுசெய்து டைமிங்கை நோட் பண்ண, ஊர் பக்கம்லாம் போகிறதுக்கு இந்த டைமிங் நோட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். திருவண்ணாமலை பஸ்ஸு வந்து நிற்கிது பாரு. ஏங்க இவ்வளோ பெரிய பிரிட்ஜு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா, இது தாங்க எங்கள் மேடவாக்கத்தோட அடையாளமே. எவ்வளோ அழகான ஃப்ரிட்ஜு பார்த்தீங்களா. 2 கிலோமீட்டர்ஸ்க்கு லாங் ஃப்ரிட்ஜுனாவே அது எங்கள் ஊரில் தாங்க இருக்குது. இதையும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட போட்டு வைக்கிறேன், ஏன்னா ஃபேமஸ் எங்கள் ஊர் மேடவாக்கம். சரிங்களா. ஃபைனலாக என்னடா பண்ணுறது, மாமா வண்டி கடகடன்னு எடுத்துகிட்டு மனுஷன் நேராக வீட்டுக்கு போவாருன்ட்டு பார்த்தா எங்கே போகிறாரு தெரியுங்களா. வீட்டுக்கு போகாமல் இந்த மனுஷன் நேராக வண்டியை ஹோட்டலுக்கு விடுவாரா. ஏன்னு கேட்டால் நீ சமைச்சு தரத்துக்கு டைம் ஆகிப்போல, என்னால் பசி தாங்க முடியலன்ட்டு டிஃபனை வாங்கிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் என்ன பழையபடியே வீட்டை க்ளீன் பண்ணு, பாத்திரத்தை விளக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த அந்த நண்டையும் கடம்பாவும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே சரி அப்படி தான் வேலையை முடிச்சிட்டோம்ட்டு குழம்பு கூட்டி ரெடி பண்ணுறதுக்கே டைம் 2 ஆச்சுங்க. பசங்களா பசியில் இருக்காங்க. சரி வெரைட்டியாக ஏதோ கடம்பா செஞ்சியே எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வாமான்றாங்க. ஃபைனலாக குக் பண்ணி முடிச்சுட்டேங்க. இதை குக் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ டயர்டாகி நிற்கிறேன் பார்த்தீங்களா, என் முகத்தை பார்த்தீங்களா. சரி வெரைட்டியாக சண்டேன்னா சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா இதை சமைக்கிறதுக்குள்ளேயே நம்ம டயர்டாகி போய மாட்டுக்கு. சரி ஃபைனலாக எல்லாம் குக் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸு, கடம்பா கிரேவி, நண்டு குழம்பு எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு உக்காந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க நம்மளும் சேர்ந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தா எங்கெங்கே தூங்குறது. துவைச்ச துணியெல்லாம் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டு கட்டில் மேலே கொட்டினா ஒரு போர் மயமாகவே இருக்குது. இம்புட்டு துணியை மடித்து எடுக்கிறதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சு போச்சுங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சு சண்டே?